ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. தொடர்ந்து நம்ம சேனலில் ஈட் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபீஸ் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி ரவா பாயாசம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி ரவா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கில் வரும். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இது நான் யூஏயில் வாங்கினது கிடையாது, இந்தியாவிலேருந்து வந்தது. அரிசி ரவா உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் இல்லைனா பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு இதை எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது ஊற வைக்க வேணாம், நம்ம அப்படியே இதை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் எடுத்தாலே உங்களுக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். நீங்கள் கம்மியாக செய்யணுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போது 1/2 கப் அரிசி ரவாவுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத நல்ல திக்கான பால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காய்ச்சின பால் கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா காய்ச்சாத பால் கூட எடுத்துக்கலாம். இப்போது இதுலேருந்து 1/2 லிட்டர் பாலை நம்ம குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கர் வேணான்னா நீங்கள் நார்மல் கடாயிலே செஞ்சுக்கோங்க. இப்போது அரிசி ரவாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்புறம் பால்லாம் பொங்கி வெளியில் வந்துடும். அதே மாதிரி 1 லிட்டர் பாலையும் ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் பாலில் பொங்கி வந்துடும். இப்போ அது வேகிற டைமில் கொஞ்சம் நட்ஸை நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 10 பிஸ்தா எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நட்ஸ் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ மீதி இருக்கிற 1/2 லிட்டர் பாலையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா லிக்விடாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப கேஸ் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஒரு 1/2 கப் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். நான் இதில் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்க்க போகிறேன். ஸோ நான் அதனால தான் 1/2 கப் சர்க்கரை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கலன்னா சர்க்கரை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க நட்ஸை பாதாமோட ஸ்கின் கூட நான் பீல் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கார்னிஷிங்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச முந்திரி பாதாம் பிஸ்தாவோட பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். நீங்கள் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்த்தா நல்லா உங்களுக்கு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நெய்லே இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாயாசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் ஆகட்டும்.
இப்போவே பார்க்க இது செமையாக இருக்குல்ல. இதில் நீங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் வாசனைக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா ஃபிர்னி உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் இது கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுறதுனா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். சில்லுன்னு சாப்பிட்றது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த சேம் ரெசிபி நீங்கள் அரிசி ரவாவில் ட்ரை பண்ணாமல் நார்மல் ரவாவில் கூட ட்ரை பண்ணலாம். பட் நார்மல் ரவா நம்ம சேர்க்கும் போது குக்கரில் சேர்க்க வேணால் நம்ம அப்படியே செய்யலாம். இப்போது நட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை டெக்கரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் சாஃப்ரான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான ஈத் ஸ்பெஷல் ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. ஈத் அன்னைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபி இது. ஈத் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடும்போது ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.